ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லைனா முதுகு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி நாள்பட்ட வலிகள்லாம் இருக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சிகப்பு அரிசி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு உடைச்ச உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். தோல் நீக்காத உளுந்தாக எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நான் இன்ஸ்டண்ட்டாக நான் ஒரு 2 டேஸுக்கு செய்கிற அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சி தான் நான் செய்ய போகிறேன். அதனால நான் ஒரு 2 டேஸ்க்கு உள்ள அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்ல ஒரு அரோமா வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ஆறுனதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இதுலேருந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இன்றைக்கி கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். மிச்சமானதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு இன்னும் 1 டேக்கு எனக்கு வரும். அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது இதை நம்ம எந்த ஒரு கட்டியுமே இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டைரெக்டாக நம்ம சேர்க்கும்போது என்ன ஆகும்னா கட்டிப்பட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டோம்னாக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு பேனில் நான் ஒரு 3 கப்புக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் 3 கப் ஊற்றினா தான் 2 கப் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு, 2 பேர் சாப்பிட்றதுக்கு. இப்போ தண்ணி ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே ஊற்றுங்க. இப்போது ஒரு முறை நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது இது நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதனால தான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒரு 2 டம்ளர் கிடைக்கும். அப்பப்போ இடையில நல்லா கிண்டி விடுங்க, இல்லைனா அடி பிடிக்கும், அடியில் போய் தங்கிக்கிட்டு. உங்களுக்கு ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப்புக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பொடி பண்ண ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இன்றைக்கி சர்வ் பண்ணலாம். நமக்கு ரொம்ப மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை வயசானவங்களாம் இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா 1 டே விட்டு 1 டே எடுத்துக்கலாம் வீக்லி. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு இந்த வலி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். 30+ விமனாக இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.